உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள். அண்மை செய்தி. அண்ணா அறிவாலயத்தில் கூட்டணி கட்சி தலைவர்களுடன் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் ஆலோசனையில் ஈடுபட்டிருக்கிறார். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் பாரிகார்த்திக். விவரங்கள் வழங்குகிறார். வணக்கம். திமுக கூட்டணியில் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலுக்காக 22 கட்சிகளுடன் ஒரு மெகா கூட்டணி அமைத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலை திமுக சந்திக்கிறது. இந்நிலையில் நாளை முதல் முதலமைச்சர் அவர்கள் திருவாரூரிலிருந்து நாளை தினம் பிரச்சாரத்தை துவங்குகிறார். திருவாரூர், திருச்சி, கோவை வரை இந்த முதற்கட்ட பிரச்சாரம் நடக்க இருக்கிறது. இதற்காக முன்கூட்டியே இன்றைய தினம் திமுக கூட்டணியில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர்களை முதலமைச்சர்கள் இன்று மாலை ஆலோசனைக்கு அறிவாலயத்திற்கு அழைத்திருந்தார். இந்நிலையில் தற்போது கூட்டம் துவங்கி நடைபெற்று வருகிறது. மதிமுக பொதுச்செயலர் வைகோ, திருமாவளவன், சுதீஷ் மற்றும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சேர்ந்த கட்சியுடைய நிறுவனர், அதே போல பல்வேறு கட்சியினரும் இந்த கூட்டத்தில் பங்கேற்று வருகிறார்கள். குறிப்பாக நாளை தினம் முதலமைச்சர்கள் இந்த பிரச்சார கூட்டத்தில் துவங்கும் முன்னதாக திமுக கூட்டணி சார்பிலும் ஒவ்வொரு கட்சிகளும் சராசரியாக பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறார்கள். 234 தொகுதிகளில் 200 தொகுதி இலக்கு என்ற அடிப்படையில் திமுக இந்த முறை பிரச்சாரத்தை முன்னெடுக்கிறது. அதன் அடிப்படையிலே அரசினுடைய சாதனை திட்டங்களையும் கூட்டணி கட்சி தலைவர்களும் கொண்டு செல்ல வேண்டும் என்றும், குறிப்பாக மகளிருக்கான திட்டங்களையும் கொண்டு செல்ல ஏற்கனவே BLC என சொல்லப்படக்கூடிய பூத் லெவல் கமிட்டியுடன் ஒருங்கிணைக்கப்பட்ட அந்த பிரச்சார குழுவுடன் கூட்டணி தலைவர்களும் ஒருங்கிணைத்து இந்த பிரச்சாரத்தை முன்னெடுக்க வேண்டும் என்று திமுக தலைமை அறிவுறுத்தியிருக்கிறது. அது மட்டுமல்ல, கட்சியினுடைய தலைவர்கள் ஒவ்வொரு இடங்களிலும் பிரச்சாரம் மேற்கொள்கிறார்கள். எனவே அந்த பிரச்சாரத்தை வழிவகுக்கும் பொருட்டு மாவட்ட செயலர்களுக்கும் அந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. கூட்டணி கட்சி தலைவர்கள் வருவதை அந்த பிரச்சாரத்தை முன்னெடுப்பதும், அங்கு கூட்டம் சேர்ப்பது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களையும் திமுகவுடைய மாவட்ட செயலர்களுக்கு பொறுப்பு வழங்கப்பட்டு வருகிறது. அதன் அடிப்படையிலே ஒவ்வொரு கட்சியினுடைய தலைவர்களும் நாளை முதல் அந்த பிரச்சாரத்தை மேற்கொள்ள இருக்கிறார்கள். அதற்கான ஆலோசனை கூட்டம் தற்போது நடைபெற்று வருகிறது. திமுக கூட்டணியை பொறுத்த வரைக்கும் காங்கிரஸ் கட்சி 28 தொகுதியிலும், அதே போல தேமுதிக அதிகபட்சமாக 10 தொகுதியிலும், விடுதலை சிறுத்தைகள் 5 தொகுதியிலும், மார்க்சிஸ்ட் மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிகள் சராசரியாக 5 என்ற தொகுதிகளின் அடிப்படையிலும், அதே போல மதிமுக 4 இடங்களிலும், கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி 2 இடங்களிலும், மனிதநேய மக்கள் கட்சி 2 இடங்களிலும், மனிதநேய ஜனநாயக கட்சி 1 இடங்களிலும், முக்குளத்தோர் புலிப்படை 1 இடங்களிலும், மேலும் தொடர்ச்சியாக SDPI 1 இடமும் உள்ளிட்ட கட்சிகள் திமுக கூட்டணியில் போட்டியிடுகிறது. இந்நிலையில் அனைத்து கூட்டணி கட்சியினுடைய தலைவர்களையும் முதலமைச்சர் அழைத்து தற்போது அறிவாலயத்தில் ஆலோசனை வழங்குகிறார். அப்போது கூட்டணி கட்சியினுடைய தலைவர்கள் பிரச்சாரம் செல்லக்கூடிய இடங்களில் அவர்களுக்கான திட்ட வரையறை உள்ளிட்ட பல்வேறு விஷயங்கள் இந்த கூட்டத்தில் ஆய்வு செய்யப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. உங்கள் சத்யாவின் full moon sale up to 70% தள்ளுபடி. ஏசி விலை 2ஆம் தேதி முதல் 15% வரை உயர்கின்றது. இப்போது ஏசி வாங்கி பணத்தை சேமியுங்கள்.